இன்றைக்கி மை பென்டோ கேக் டே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எனக்கு பேக்கிங்கை தவிர இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வந்து கிராஃப்ட் பண்ணுறது தான். நான் எப்போ பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்போவே வந்து கிராஃப்ட்டை வந்து விட்டாச்சு. பிகாஸ் இதுலேயே டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால. பட் அந்த மாதிரி சில விஷயம்லாம் கற்று வச்சுருக்கிறதுனால தான் வந்து அது எனக்கு பேக்கிங்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப கஸ்டமர் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஷேர் பண்ணி எனக்கு இதே மாதிரி எனக்கு பென்டோ கேக்கில் எனக்கு 2 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி கொடுங்க டாப்பர் மாதிரி அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் இதில் எப்படி பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப யோசிச்சு ஓகே நான் வேணால் உங்ககிட்ட தனியாக கொடுத்துட்றேன் டாப்பர் மாதிரி, நீங்கள் கேக் கட் பண்ணும்போது வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நான் வந்து கொஞ்ச நேரம் நான் பார்த்ததுக்கப்புறமா ஓகே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நானே திங்க் பண்ணி அவங்க கேட்ட மாதிரியே வந்து ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாப்பர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் பர்சனலி. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.